அடுத்ததாக பாருங்க, 1991ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்திலே வாரணாசி மாவட்டத்திலே காசி விஸ்வநாதன் கோயில் என்ற ட்ரஸ்ட் என்ன செய்கிறாங்க தெரியுமா? ஞானவாபி பள்ளிவாசல் மஸ்ஜித் இருக்கின்றது. அந்த பள்ளிவாசலிலே ஒழு செய்யக்கூடிய இடம், ஒழு செய்யக்கூடிய இடத்திலே சிவலிங்கம் இருக்கிறது. எங்களுடைய சிவலிங்கம் காட்சி தருகிறது என்று என்ன செய்தாங்கன்னா அலகாபாத் நீதிமன்றத்திலே முறையிட்டார்கள், கேஸ் ஃபைல் செய்தாங்க. திரும்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த இடத்திலே காசி விஸ்வநாதன் கோயில் இருந்தது. அந்த கோயிலை இடித்து தான் மாமன்னர் பேரரசர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மஸ்ஜிதை கட்டினார் என்ற பொய்யையும் அதிலே திணித்து விட்டார்கள். இந்த விஷயத்தை அந்த கோர்ட் ஏற்றுக்கொண்டது. பரவாயில்ல, கேஸ் நடத்தலாம். சரி, அடுத்ததா பாருங்க, மேலும் பாருங்க. ஆகஸ்ட் 18ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு வாரணாசியில் உள்ள நீதிமன்றத்திலே 5 பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, மாதா சிருங்கர் கௌரி கோவில் அந்த ஞானவாபி பள்ளிவாசலிலே ஒரு சுவற்றிலே அந்த உருவம் காட்சி தருகிறது. நாங்கள் பூஜை செய்ய வேண்டும், நாங்கள் இபாதத் செய்ய வேண்டும், நாங்கள் வணங்க வேண்டும், அதற்காக அனுமதித்தா என்று நீதிமன்றத்தில் கேட்கிறாங்க. அதையும் நீதிமன்றம் வாங்கி கொண்டது. கண்ணியமானவர்களே பாருங்க, இதற்கு எதிராக அந்த முஸ்லிம் ஜமாத், அந்த முஸ்லிம் ட்ரஸ்ட் அதற்கு எதிராக வாதம் செய்தார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் பொய்யானது, திரித்து கூறுகிறார்கள் என்று. இதையும் அவர் வாங்கி கொண்டார் நீதிமன்றம். மேலும் ஆச்சரியமான விஷயம் பாருங்க, ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு வாரணாசி மாவட்டம் நீதிமன்றம் இருக்கிறதே, தீர்ப்பு வழங்குறான். என்ன தீர்ப்பு வழங்குறான்னு சொன்னா, அந்த கோவில் வளாகம், அதாவது மஸ்ஜித் வளாகம் இருக்கிறது, அந்த மஸ்ஜித் வளாகத்திலே அந்த சுவற்றிலே எங்கள் கடவுளுடைய உருவம் எல்லாம் வரையப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியின் பக்கம் இந்துத்துவவாதிகள், அந்த மக்கள் இபாதத் செய்து கொள்ளலாம், பூஜை செய்து கொள்ளலாம் என்று அனுமதி தந்து விட்டாங்க. ஒரே பள்ளிவாசலில் ஒரு பக்கம் தொழுதுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் மேற்கு திசையில் இருக்கக்கூடிய சுவற்றின் பக்கம் அடித்தளத்திலே இந்துத்துவவாதிகள் பூஜை செய்யலாம் என்ற அனுமதியும் தந்து விட்டார்கள். இன்று தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றத்தை நீதிமன்றம் செய்து கொண்டிருக்கிறதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இந்தியாவில் படிக்கக்கூடியவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க? அவருடைய ரூல் என்ன? இந்தியாவுடைய அமைப்பின்படி, இந்திய அமைப்பின் சாசனத்தின்படி நடக்கிறார்களா என்று சொன்னால் அனைத்தையும் வீசிவிட்டார்கள், குப்பையில் வீசிவிட்டார்கள். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த மூடர்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் சொன்னா, ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்றால் அதனுடைய சட்டம் என்ன தெரியுமா? மக்களை அறிந்து கொள்ளுங்கள், ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால், ஒரு மஸ்ஜிதை தாமிரா செய்ய வேண்டும் என்றால் அதனுடைய சட்டம், அதனுடைய ரூல் எதுவென்று சொன்னால் அவர்களை ஆச்சரியப்படுவார்கள். சட்டம் என்ன தெரியுமா? யார் ஒரு மனிதர் அபகரிக்கப்பட்ட இடத்தில் பள்ளிவாசல் கட்டக்கூடாது. மற்றவனுடைய சொத்து, மற்றவனுடைய நிலம், அதை அபகரித்துக் கொண்டு பள்ளிவாசல் கட்டினால் அது பள்ளிவாசல் அல்ல, அதில் யாரும் தொழவும் கூடாது.
அதே போல பள்ளிவாசல் சட்டம் ரூல்ஸ் எது என்று சொன்னால், புறம்போக்கு இடம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திலே பள்ளிவாசல் கட்டக்கூடாது. அதே போல அன்பானவர்களே, ஒரு மனிதன் இருக்கிறான், வட்டி காசுல சம்பாதிக்கிறான், ஹராமான முறையில் சம்பாதிக்கிறான், அந்த பணத்திலே பள்ளிவாசல் கட்ட வேண்டுமா என்று சொன்னால் அந்த பணத்திலும் பள்ளிவாசல் கட்டக்கூடாது. அதே போன்ற ஒரு மனிதன் லஞ்சம் வாங்குகிறான், ஊழல் செய்கிறான், திருட்டு வேலை செய்கிறான், அவருடைய பணத்திலே பள்ளிவாசல் கட்டலாமா என்று சொன்னால் அந்த பள்ளிவாசல் கட்டக்கூடாது. சுருக்கமாக சொன்னால், ஹலாலாக நல்ல முறையில் சம்பாதித்த காசு தான் பள்ளிவாசல் கட்ட வேண்டும். இது ஷரியத்துடைய சட்டம், ஷரியத்துடைய ரூல். இது தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அவுரங்கசீப் இருக்கார், அவர் யார் தெரியுமா? எப்பேற்பட்ட ஒரு சிறந்த இறைநேசர் தெரியுமா சகோதரர்களே? அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி செய்தார் தெரியுமா? அந்த ஆட்சி இந்தியாவில் வேறு எவனும் செய்யல. அவுரங்கசீப் இருக்கின்றார, மிகப்பெரிய ஒரு அவுலியா, மிகப்பெரிய ஒரு இறைநேசர். அவர் செய்த ஆட்சி இந்தியாவில் வேறு எவனும் செய்யல. எப்பேற்பட்ட இந்தியா ஆட்சி செய்தார் தெரியுமா? இப்போது இருக்கக்கூடிய இந்தியா இருக்குல்ல, இந்த இந்தியாவை அவர் தான் ஆட்சி செய்தார். பாகிஸ்தான் இருக்குல்ல, பாகிஸ்தானை அவர் ஆட்சி செய்தார். அதே போல பலூசிஸ்தான் இருக்கின்றதே, அதையும் அவர் ஆட்சி செய்தார். அதே போல அன்பானவர்கள், பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, அந்த பங்களாதேஷையும் ஆட்சி செய்தவர் அவர். அதே போல ரங்கூன் பர்மா இருக்கு இல்லையா, பர்மாவையும் ஆட்சி செய்தவர். அதே போல ஆப்கானிஸ்தான் அந்த தேசம் இருக்கு இல்லையா, அந்த தேசத்தையும் ஆட்சி செய்தவர். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான அகண்ட பாரதம் என்று சொல்கிறார்களே, அது அகண்ட பாரதத்தை ஆட்சி செய்தவர் அவுரங்கசீப் அவர்கள். இப்படிப்பட்ட மகானாக இருந்து, இப்படிப்பட்ட பேரரசராக இருந்து அவர் எப்படி சாப்பிடுவார் தெரியுமா? இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரராக இருந்தவர் அவுரங்கசீப் அவர்கள். அவருடைய உணவு, அவருடைய சாப்பாடு எப்படி தெரியுமா? தொப்பியை கையால் நூலால் நெய்வார்கள். அதே போல குர்ஆனுடைய பிரதி இருக்குல்ல, அந்த காலத்தில் கையில் தான் எழுதுவாங்க. குர்ஆனுடைய பிரதியை எழுதி அதை விற்று அதனுடைய காசில் தான் உண்ணுவார்கள், ஆடை அணிவார்கள். இவ்வளவு பெரிய சொத்துக்கு சொந்தக்காரர் சகோதரர், சிந்தித்து பாருங்க. இப்படிப்பட்ட உண்மையான மனிதர், இப்படிப்பட்ட ஹக்கான மனிதர் ஒரு இடத்தை அபகரித்து கொண்டு பள்ளிவாசல் கட்டியிருப்பாரா? மஸ்ஜிதை கட்டியிருப்பாரா? மஸ்ஜிதை கட்டி எழுப்பியிருப்பாரா? சகோதரர், சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட மனுஷன் அந்த சின்ன நிலத்தை அபகரிச்சிருப்பாரா? இவங்க சொல்றானுங்க, காசி விஸ்வநாதர் கோயில் அங்கே இருந்தது, அதை இடித்தார், இவர் கட்டினார். எப்படி போய் சொல்றாங்க, எப்படி எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும் சகோதரர்களே. கொஞ்சமாவது ஒரு சிந்தனை இருக்கின்றதா? ஒரு மனசாட்சி இருக்கின்றதா? என்னடா முஸ்லிம்கள் இப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார்களே, இந்தியாவை சுதந்திரம் பிரிட்டிஷ் பெற்று தந்தார்களே, அதற்கு ஆயிரக்கணக்கான உயிர்கள் மடிந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் முஸ்லிம்கள் தானே என்று ஒரு நாளாவது சிந்திக்கின்றார்கள் சகோதரர்களே. 2% இந்துத்துவாக இருக்கின்றார்களே, அவர்கள் தான் இப்படிப்பட்ட அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அக்கிரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெறு காலம் வரும், அந்த 2% இருக்கின்றதே, இன்ஷா அல்லாஹ் அவர் விரட்டி அடிப்போம் இந்தியாவிலிருந்து.